நீங்க பேசாதீங்க. நீ வாங்கினா வயசுல மூத்தவங்க. சரி, டச்மெண்ட் ஒரு கோட்டர் கொடுங்களா? டச்மெண்ட் ஒரு கோட்டர் இல்லையா? இல்லையா? ஏன் இல்லை? இப்போ கொடுத்தீங்களா எக்ஸ்சூஸ்? அது ஒன்று கொடுங்க. கொடுங்க. அது இதுக்கு எவ்வளோ இருக்கு? இதுக்கு 200 தானே பில்லு போட்டிருக்கு. 240 ரூபா கேக்குறீங்க. அதுதான் சொல்றேன், கவர்மெண்ட் பில்லு தான். அத பில்லு கொடுங்க. அப்ப 240. இது எப்படிடா 200 ரூபா இதுல போட்டிருக்கு? 240 நான் தர்றேன். 240 போடுங்க. இதுல 200 ரூபா போட்டிருக்கு. 240ங்க. 240 ரூபா போடுங்க, நான் தர்றேன் அந்த பில்லு. சரி, 240 ரூபா பில்லு கொடுங்க. அப்ப 240 ரூபா கொடுத்தாச்சு இல்ல? இதான் உங்க கையில இருக்கு பாருங்க. 240 ரூபா கொடுத்துருக்கு. பில்லு கொடுங்க. பில்லு கொடுங்க. பில்லு இப்போ இங்க போட்டுருக்கீங்க, ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்றதுக்கு இல்ல, கையில ரெடி காசு கொடுத்துட்டேன் இல்ல நானு. ரெடி காசு கொடுத்துட்டு எதுக்கு ஸ்கேன் பண்ணும்? நீங்க பில்ல பத்தினா சொன்னது புரியுறது இல்லையா? இதுக்கு 200 ரூபா இங்க பில்லு போட்டிருக்குங்க. அது 240 ரூபா. நீங்க கோட்டை கொடுங்க பிராண்டி. இப்போ 240 ரூபா நீங்க சொல்றீங்க. அப்ப பில்லு கொடுங்க. இல்ல, வேலை முடிஞ்சுல. இதுல 200 ரூபா போட்டிருக்கோண்ணா. இதா 200 ரூபா போட்டிருக்கு. இதை இப்போ நீ கொண்டு போயிட்டு 240 ரூபா கொடுத்து ஒரு டிரைவர் கொண்டா கொடுக்க முடியுமா? நம்மள என்ன நினைப்பாங்க? இது கொடுங்க. ஏதோ 10 ரூபா கேளுங்க. நீங்க 40 ரூபானா என்னது? வேணுமா வேண்டாவா? அதுதான் வேணும். எவ்வளவு இது ரேட்டு? 240. இதுக்கு எவ்வளவு? இதுக்கு 240. அப்ப பில்லு கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க. அதுக்கு இதோட போயிருக்கோம். இல்ல அடிங்க காசு அடிங்க. 240 ரூபா பில்லு கொடுத்துருக்காரு. 240 ரூபா பில்லு, 200 ரூபா சரக்கு. சரியா? இல்லை இல்லை, 200 ரூபா சரக்கு, 240 ரூபா. ஆனால் இந்த சரக்கு 240 ரூபா தானே? இதில் 200 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் 240 ரூபா பில்லு போட்டு கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா.